வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வண்ணமயமாக இருக்கக்கூடிய ஒரு பாய்லர் கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்பான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பாய்லர் கோழிகள்னாலே வெள்ளை நிறமாக இருக்கும்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாதுங்க. பாய்லர் கோழிகள்லேயே பார்த்திங்கன்னா வண்ணமயமாக இருக்கக்கூடிய கோழி இனங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரிய ரக பாய்லர் கோழி இனங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோழி இனங்கள் எங்கே உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நந்தனம் கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலம் தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மாதவரம் கால்நடை பல்கலைக்கழகம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குங்க. அதனாலேயே இதோட பேர் பார்த்திங்கன்னா நந்தனம் பாய்லர் கோழி 3ன்னு சொல்லுவாங்க. இந்த கோழி இனங்களில் நிறையா வகையான சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகளை இந்த காணொளி வேலைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வணிக ரீதியாக வளர்க்குறதுக்கு ஏதுவான ஒரு முக்கியமான இனங்கள்னால் இந்த நந்தனம் பாய்லர் கோழி 3 சொல்லலாங்க. அதிக லெவலில் இறைச்சியை பார்த்திங்கன்னா குறைவான நாட்களில் தரக்கூடிய மிகவும் சிறப்பான வல்லமை கொண்ட ஒரு இனங்களாக இருக்குங்க. அதே போல் நோய் எதிர்ப்பு சக்திகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடியது தான் இந்த கோழி இனங்கள். இந்த கோழி இனங்களுக்கு உருவானதுக்கு 2 முக்கிய இனங்கள் பார்த்திங்கன்னா காரணமாக இருந்துன்னு சொல்லலாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த வேன்ஹாப் கோழி இனங்களோட சேவல்களோ அதே போல் இந்த நந்தனம் பாய்லர் கோழிகளோ சேர்ந்து தாங்க பார்த்திங்கன்னா இந்த இனங்கள் உருவாகிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த இனங்களோட உருவ அமைப்பு மற்ற தகவல்களை பார்ப்போங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வண்ணங்கள் நிறைந்து தாங்க இந்த கோழி இனங்களாக இருக்கட்டும் சேவல் இனங்களாக இருக்கட்டும் இருக்கோங்க. சாம்பல், பழுப்பு, கருப்பு, சிவப்பு போன்ற இனங்கள் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே திட்டுக்களாக இருக்கும். இந்த இனங்கள் ஒற்றை கொண்டை அமைப்பில் உருவான ஒரு சேவல் மற்றும் கோழி இனங்கள்ங்க. ஒற்றை கொண்டையை நான் இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள். கால்கள் பார்த்திங்கன்னா குட்டையாக தான் இருக்கும், ஆனால் தடிமனாக இருக்குங்க. இது ஏற்கனவே நான் சொல்லிட்டு இறைச்சிக்கு பேர் போன இனங்கள்னு எந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா வேகமாக வளர்ச்சி அடையுங்கிறது பார்ப்போங்க. வெறும் 8 வாரங்கள்லேயே 1.2லேருந்து 1.3 கிலோ வரைக்கும் வெயிட் வந்துடுவாங்க. இதே ஒரு 12 வாரங்களில் 1.7லேருந்து 1.8 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். இதே ஒரு 133 நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வெயிட்டில் 2.6 கிட்ட வெயிட் வந்துடுவாங்க. இப்படி அதிக லெவலில் இறைச்சியை பார்த்திங்கன்னா தரக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு முக்கியமான பாய்லர் கோழி இனங்களாக இருக்கனாலேயே கொஞ்சம் ஃபேமஸாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த இனங்களை பற்றி நம்ம தமிழகத்தில் இருக்க நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தெரியாது. அண்டை மாநிலங்கள்லேருந்து சில நபர்கள் இந்த இனங்களை வளர்க்க தாங்க செய்கிறாங்க. இந்த இனங்களோட சிறப்புகள் இந்த காணொலி வேலை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.